ஆலாஷ்ய மகாத்மியம் ஸ்ரீ திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறதுல 5வது கதை மீனாட்சி கல்யாணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மீனாட்சி அப்படிங்கிற தடாதகையுடைய பெற்றோர் அரண்மனையில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துட்டு வரா. மாதம் மும்மாறி பொழியறது. நாட்டில் பிரச்சனை அப்படிங்கிறதே கிடையாது. யாகங்கள் ஹோமங்கள்லாம் ஒழுங்காக நடந்துட்டுருக்கு. நீதிநதியோடு அரசாண்ட மலையத்வஜ மகளுக்கு முடிசூட்டி ராஜ்யபாரத்தை அவகிட்ட ஒப்படைச்சிட்டு கொஞ்ச நாள்லேயே மோட்சம் அடைகிறான். அப்பாவுனுடைய ஈமச்சடங்குகளை தடாதகை பிராட்டியே செஞ்சா. மனுநீதி தவறாமல் அரசாட்சி பண்ணா. தன்னுடைய திறமையினால் எதிரிகளை ஜெயிச்சு பேரரசியாக ஆட்சி பண்ணா. ஆனால் எத்தனை தான் திறமசாலியாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் வயசு அப்படின்னு ஆயிடுத்து அப்படின்னா கல்யாணம் பண்ண வேண்டியது அவளுடைய பெற்றோருடைய கடமை தானே. இங்கேயோ மலையத்வஜ பாண்டியன் இல்லை. அதனால் அவனுடைய தாயான காஞ்சனமாலைக்கு ரெட்டிப்பு கவலையாயிடுது. இதை தெரிஞ்சின்ற தடாதகை, அம்மா இங்கேயே இருந்தால் அவனுடைய எண்ணம் நிறைவேறாது. நான் திக்விஜயம் அப்படிங்கிற பெயரில் பல நாடுகளுக்கு போயிட்டு வரேன். எனக்கு பிடிச்ச மணாலனை நான் தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டும் 4 குதிரைகள் பூட்டின மீன்கொடி பறக்கக்கூடிய தேரில் ஏறிண்டு 4 வகையான சேனையோடு புறப்பட்டா. பூலோகத்தில் பல மன்னர்களை ஜெயிச்சா. ஏராளமான ஆடை ஆபரணங்கள் பொன் ரத்னங்கள் அப்படின்னு காணிக்கையாக வாங்கிண்டு ராஜ்யத்தை செழிப்புற செஞ்சு ஒரு அற்புதமான கோட்டையும் கட்டினான். மறுபடியும் 8 திக்குகளையும் ஜெயிச்சு வர புறப்பட்டான். கிழக்கே அமராவதி போய் இந்திரனை ஜெயிச்சு அவன் பரிசாக கொடுத்த காமதேனு கற்பகதரு சிந்தாமணி எல்லாத்தையும் வாங்கிண்டு தென்கிழக்கு திசைக்கு போய் அக்னியை ஜெயிச்சு அவன் காணிக்கையாக கொடுத்த தங்கக்கட்டிகளோட தெற்கே வந்து யமனை ஜெயிச்சு அவன் கொடுத்த காணிக்கையும் தென்மேற்கு நிறுத்தியை ஜெயிச்சு மேற்கில் வருணனையும் வடமேற்கில் வாயுவையும் வடக்கே சோபனியும் ஜெயிச்சு வடகிழக்கில் கைலாயம் நோக்கி வந்தான். தேவியை ஜெயிக்கிறதுக்கு யாரால முடியும்? அம்பாலோ கைலாயம் வந்தா. அவருடைய அமைச்சர் படைகள் எப்படி போக முடிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? நமச்சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை அவளை ஜெயிக்க வச்சது. அந்த ஒரு சக்தியும் அவள் தான் கொடுத்தா. என்னடா இப்படி ஒரு இடம் பாக்கி இல்லாமல் சுற்றி ஆயிட்டு நமக்கு தகுந்த கணவன் அகப்படலையே அப்படின்னு தேவிக்கு ஒரு கவலை வந்தது. கைலாயம் நோக்கி வந்த தேவி முதல்ல காவல் கணங்களை ஜெயிச்சு பல மதில்கள்லாம் தாண்டி வந்தா. தேவி கிட்ட தோத்த நந்தி சுவாமி கிட்ட சொல்லி உள்ள ஓடினார். பகவானே, 3 ஸ்தலங்களுடைய ஒரு மங்கை வில்லும் அம்புமா வந்திருக்கா. நமது பூதகணங்கள் எல்லாம் ஜெயிச்சுடுவா. நீர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு கைகூப்பி வேண்டினார். தேவியோட பிறப்பு அப்படிங்கிறதே பகவானுடைய திருவிளையாடல் தானே. அப்படி இருக்கும்போது தேவியோட திக்விஜயத்தை பற்றி ஈசனுக்கு தெரியாதா என்ன? அஞ்சேல் அப்படின்னு நந்திக்கு அபயம் கொடுத்தார். எழுந்து வந்து போர்க்களம் பூண்டிருந்த தேவியை உத்து பார்த்தார். தேவியோட 3வது ஸ்தனம் மறைஞ்சது. தேவியோட சேனைகள்லாம் அதை பார்த்து பிரமிச்சு போகிறான். தேவியும் பார்த்த கண் பார்த்தபடியே நிற்கிறா. அப்படி ஒரு அழகன் பரமசிவன். அத்தனை பேரையும் வெற்றி கண்ட வீரம் எங்கே போயிடுச்சு? தேவியோட கையில் இருந்த வில்லு அம்பு எல்லாம் நழுவி கீழே விழுந்துடுத்தோம். இது நாள் வரைக்கும் வெட்கத்தையே அறியாமல் இருந்த தேவி தலை குனிஞ்சு நிற்கிறா. தடாதகையுடைய அமைச்சரான சுமதி தேவியை பார்த்து, தேவி, இவர் தான் உங்களுக்கு பொருத்தமானவர் அப்படின்னு சொல்ல தேவி ஓரக்கண்ணால் பரமசிவனை பார்க்குறா. சுவாமியம், இன்றிலிருந்து 8ஆம் நாள் சோமவாரத்தன்று உன்னை மணக்கிறேன். ஊர் போய் சேருங்கோ அப்படின்னு உத்தரவிடுறார். உடனே பரிவாரங்களோடு மதுரையை அடைந்த தேவி தன்னுடைய அம்மா கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்கிறா. காஞ்சனமாலை இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. எல்லா நாட்டு அரசர்களுக்கும் அழைப்பு அனுப்புகிறா.
வந்தவாலாம் தங்கறதுக்கு இடங்கள்லாம் கட்டப்படுறது. கல்யாணம் அப்படின்னா சும்மாவா என்ன? அதுவும் மீனாட்சி கல்யாணம் அப்படின்னா ஒரு ராணியோட கல்யாணம் இல்லையா? எத்தனை கூட்டம் இருக்கும்? 8 நாள் கூட இல்லை, ஓயாத உத்தரவு. எங்கே பார்த்தாலும் ஒரே சுறுசுறுப்பு தான். மதுரை வரக்கூடிய எல்லா விதமான பாதைகள்லேயும் நகருக்குள்ளேயும் தண்ணீர் பந்தல்கள், மாப்பிள்ளை வீட்டாருக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் கற்பகத்தருவான காமதேனுவே கேட்ட போதெல்லாம் கொடுத்துதான். பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை அப்படின்னு வாரி 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 கொடுத்துதான். சிந்தாமணியும் பொன்னையும் ரத்னங்களையும் அள்ளி கொடுத்துதான். இவற்றால் முத்துக்கள் ரத்னங்கள் பதிச்ச கல்யாண மண்டபத்தை பல திறமசாலிகள்லாம் கட்டி முடிச்சாலாம். ஊர் முழுக்க கமுகு, வாழை அப்படின்னு தோரணங்கள், வீதியெல்லாம் வண்ண வண்ண கோலங்கள். மாப்பிள்ளையை எதிர்நோக்கி ரொம்ப ஆவலோட பெண் வீட்டாரெலாம் காத்துட்டுருக்கா. மாப்பிள்ளை வீட்டை பற்றி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு கேட்குறேலா? சுந்தரேஸ்வரடோ சங்கு கர்ணம், மகாகர்ணம், கண்டாகர்ணம், தூலகர்ணம் அப்படின்னு கணத்தலைவர்கள்லாம் வைகுண்டம், சத்தியலோகம், அமராவதி பட்டணம், திக்வாலர்கள் அப்படின்னு எல்லா திசைகளுக்கும் திருமண செய்தியை அறிவித்து எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறார். கருடன் மேலே 2 ஸ்ரீதேவி பூதேவியோட கைலாசம் வந்தார் மகாவிஷ்ணு. அன்னபாகத்தில் சரஸ்வதியோட கூட சேர்ந்துட்டு வந்தார் பிரம்மா. இந்திரன் இந்திராணியோடையும் ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை அப்படின்னு அப்சர ஸ்திரீகளோடு வந்து சேர்ந்தார். இவா மட்டும் இல்லாமல் வித்யாதரர்கள், கந்தர்வர்கள் அப்படின்னு அவாவாளுடைய மனைவிகளோட கைலாசம் வந்து அடைஞ்சா. மேரு முதலான 7 மலைகள், நாவலம் அப்படின்னு 7 தீவுகள், பார்க்கடல் முதலான 7 கடல்கள், கங்கை, காவேரி, சிந்து, தாமிரபரணி அப்படின்னு நதிகள் அவா